இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலே இன்றைய பத்திரிகைகளில் பிரசுரமாயிருக்கின்ற செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். முதலில் ஈழநாட்டு பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். வடகிழக்கு மக்களின் பிரச்சனைக்கு புதிய அரசியல் தீர்வு அவசியமானது, தமிழரசு கட்சியினரிடம் ஜனாதிபதி தெரிவிப்பு என்கிறதான இந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கிறது. புத்தர் சிலை அகற்றப்பட்டதில் தமிழருக்கு தொடர்பு இல்லை, விகாராதிபதி கல்யாண வம்ச திச தேரர் தெரிவிப்பு என்கிறதான இந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. இனப்பிரச்சினைக்கு தீர்வு ஜனவரி முதல் நடவடிக்கை, தமிழ் அரசு கட்சியினருக்கு ஜனாதிபதி உறுதியளித்தார் என்கிறதான இந்த செய்தி. இந்திய ஒன்றிய அரசை வலியுறுத்துமாறு தமிழக முதல்வருக்கு திருமாவளவன் மனு என்கிறதான இந்த செய்தி கட்டமிடப்பட்டுள்ள செய்தியாக பிரசுரமாக இருக்கின்றது. 100 கடந்தது துப்பாக்கி சூடு என்கிறதான ஒரு செய்தி. தேர்தலை பிற்போடுவதற்கான ஆயுதமே எல்லை நிர்ணயம், ஐக்கிய மக்கள் சக்தி சொல்கிறது என்கிறதான இந்த செய்தி. மாகாண சபைகள் தேர்தலை பிற்போடுவதற்கு அரசாங்கம் கையில் எடுத்துள்ள ஆயுதம் எல்லை நிர்ணயமாகும். அதனால் எல்லை நிர்ணய நடவடிக்கையை மீண்டும் கையில் எடுக்காமல் பழைய முறையிலாவது மாகாண சபை தேர்தலை நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவ்வாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் என்கிறதான இந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. விகாரை கட்டுமான பணிகளை இடைநிறுத்த நீதிமன்றம் உத்தரவு. அரசாங்கத்தின் முடிவு நாளை ஆரம்பமாகிறது, உதய கம்மன்பில சொல்கிறார் என்கிறதான ஒரு செய்தி. பிறந்த நாளில் இளைஞர் வெட்டி படுகொலை, கரணவாயில் நேற்றிரவு பயங்கரம். பிரான்ஸ் நாட்டிலிருந்து வந்த இளம் குடும்பஸ்தர் ஒருவரை பிறந்த நாள் என்று வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது. 180 வகையான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு என்கிறதான ஒரு செய்தி. வவுனியா மாநகர சபைக்கு எதிரான இடைக்கால தடை உத்தரவு நீடிப்பு. யாழில் 19 நாட்களில் 130 டெங்கு நோயாளர், பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் என்கிறதான செய்திகள் ஈழநாட்டு பத்திரிகையினுடைய முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். வெள்ளம் வடிந்தோடும் பகுதிகளை தடுக்காதீர், அனர்த்த முகாமைத்துவ பிரிவு. வெள்ளம் வடிந்தோடும் பகுதிகளில் சிலர் மனிதாபிமானமின்றி கட்டுமானங்களை கட்டி வந்துள்ளமை, மண்மேடுகள் அமைத்து வைத்துள்ளமையினாலேயே வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன என்று யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ உதவி பணிப்பாளர் என் சூரியராஜா தெரிவித்துள்ளார். மாவீரர் நினைவாலயம் நல்லூரில் நாளை திறப்பு. தாய்மண்ணின் விடியலுக்காக வித்தாகி போனவர்களுடைய நல்லூர் நினைவாலயம் நாளை வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்படும் என்று ஏற்பாட்டுக்குழு அறிவித்துள்ளது என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. திருமலை புத்தர் சிலை விவகாரம் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தாது, ஜனநாயக போராளிகள் கட்சி என்கிறதான இந்த செய்தி. மாவீரர் நினைவேந்தலுக்கு தயாராகிறது கோப்பாய். தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக தமிழீழ விடுதலை புலிகள் சார்பில் போராடி உயிர் நீத்தவர்களை நினைவேந்தும் மாவீரர் வாரம் நாளை ஆரம்பமாகின்றது என்கிறதான படத்துடன் கூடிய அந்த செய்தி தொடர்கிறது. கொட்டடி மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு என்கிறதான ஒரு செய்தி. பச்சிலைப்பள்ளியில் இன்று நடமாடும் சேவை. சாட்டி கடற்கரை சவுக்கு மரங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுங்கள், வேலணை பிரதேச சபையில் கோரிக்கை. தையல் பயிற்சிக்கு விண்ணப்பிக்கலாம், மனை பொருளியல் டிப்ளோமா சான்றிதழ். கற்கை நெறியுடன் இணைந்து ஆடை வடிவமைத்தலுக்கான தொழில் தகமை முறைமை பயிற்சி வகுப்பு எதிர்வரும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் சங்கிலியன் மன்றத்தில் ஆரம்பமாக உள்ளது. பாடசாலை கல்வியை நிறைவு செய்த பெண் பிள்ளைகள் இந்த பயிற்சி நெறிக்கு இணைத்துக் கொள்ளப்படுவர். பயிற்சி பெறுநர் ஒருவருக்கு நாளொன்றுக்கு ஊக்குவிப்பு தொகையாக 300 ரூபாய் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் இணைய விரும்புவோர் எதிர்வரும் டிசம்பர் 20ஆம் தேதிக்கு முன்னதாக சங்கிலியன் மன்றத்தில் போதனா ஆசிரியை தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது. சுற்றுலா வாய்ப்புகளை ஆராய ஸ்டேட் பிரதிநிதிகள் குழு இலங்கைக்கு வருகை. 11 மாதங்களில் பெண்களுக்கு எதிராக 2183 வன்முறை முறைப்பாடுகள் பதிவு என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. நாட்டில் 6700 இணைய குற்றங்கள் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது கோப்பாய் தேசிய கல்வியியல் கல்லூரியில் நீரிழிவு நோய் தொடர்பான விழிப்பூட்டல் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. கடும் மழை காற்று காரணமாக யாழில் 18 குடும்பங்களை சேர்ந்த 64 பேர் பாதிப்பு. யாழிலிருந்து பரந்தன் சென்ற பஸ்ஸில் வயோதிப பெண்ணின் நகைகள் திருட்டு, முறைப்பாட்டை ஏற்காது அலக்களித்த போலீஸ். யாழ்ப்பாணத்திலிருந்து பரந்தன் நோக்கி பயணித்த வயோதிப பெண்ணின் தங்க நகைகள் மற்றும் பணம் என்பன பஸ்ஸில் களவாடப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணத்தில் இருந்து பரந்தனில் உள்ள தனது மகளிடம் கையளிப்பதற்காக 10 பவுன் நகைகள் மற்றும் 50,000 ரூபாய் பணம் என்பவற்றுடன் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை காலை யாழ்ப்பாணம் வவுனியா பஸ்ஸில் பெண்ணொருவர் பயணித்துள்ளார். அவர் பரந்தனில் இறங்கிய போதே அவரது பை திறந்திருப்பதை அவதானித்து பணம் மற்றும் நகையை பார்த்தபோது அவை களவாடப்பட்டமை தெரிய வந்தது. அதற்குள் பஸ் அங்கிருந்து பயணித்தமையினால் செய்வதறியாது திகைத்து நின்றவர் அங்கிருந்து யாழ்ப்பாணம் வருகை தந்து யாழ் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ய சென்றார். யாழ்ப்பாண போலீசார் சம்பவம் இடம்பெற்ற இடம் கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதி.
அங்கே சென்று முறையிடுங்கள் என அறிவித்து தொடர் விளக்கத்தை பெற்றுக்கொண்டு அனுப்பியுள்ளனர். மீள கிளிநொச்சி போலீஸ் நிலையம் சென்றபோது பொறுப்பதிகாரி வர வேண்டும் என நீண்ட நேரம் வயோதிப பெண்ணை காக்க வைத்த நிலையில் பொறுப்பதிகாரி வந்ததும் அவரிடம் முறையிட்ட போது அவர் முறைப்பாட்டை செய்யுமாறு கூறி சென்றிருந்தார். போலீசார் முறைப்பாட்டை எழுதும் போது அவை எங்கே களவாடப்பட்டது என கேட்டுள்ளனர். அவர் களவாடப்பட்ட இடம் தெளிவாக தெரியாது, பரந்தனில் இறங்கி பார்த்தபோது களவாடப்பட்ட விடயம் தெரியும் என கூறினார். இதனையடுத்து பரந்தனுக்கு முதலே உங்கள் நகை மற்றும் பணம் களவாடப்பட்டுள்ளது, எனவே நீங்கள் பழைய போலீஸ் நிலையத்தில் தான் முறையிட வேண்டும் என்று கூறி நீண்ட நேரத்தின் பின்னர் இரவு 7 மணிக்கு போலீஸ் நிலையத்தில் இருந்து கிளிநொச்சி போலீசார் அனுப்பி வைத்துள்ளனர். இரவு நேரமானதனால் அவர் மீண்டும் யாழ்ப்பாணம் திரும்பி நேற்று புதன்கிழமை பழைய போலீஸ் நிலையம் சென்று முறையிட்டார். வெளி மாவட்டத்தை சேர்ந்த பெண்ணொருவர் தனக்கு அருகில் சந்தேகத்திற்கிடமான முறையில் நின்றதாகவும் அவரின் நகைகள் மற்றும் பணத்தினை களவாடி இருப்பார் என பாதிக்கப்பட்ட வயோதிப பெண் சந்தேகம் வெளியிட்டுள்ளார் என்கிறதான இந்த செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. யாழில் போதைப் பொருட்களுடன் 5 கைது என்கிறதான ஒரு செய்தி. அரசியல்வாதிகளுக்கு பங்களாக்கள் இல்லை, அமைச்சர் நலிந்த ஜெயதீச. அரசிடமுள்ள எந்த ஒரு பங்களாக்களும் அரசியல்வாதிகளின் பாவனைக்காக வழங்கப்படவில்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் ஆதாரங்கள் அளிக்கப்பட்டுள்ளன, உண்மையை வெளிக்கொணர்வோம் என்கிறதான செய்தி. உருளைக்கிழங்கு விவசாயிகளின் பிரச்சனையை தீர்க்க அரசு திட்டம் என்கிறதான செய்தி. மாத்திரையில் வேகமாக பரவுகிறது சிக்குன்குனியா என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. மீன்பிடி துறைமுகங்களில் நவீன தொடர்பு அளவுகளை நிறுவ ஒப்பந்தம் கையெழுத்து என்கிறதான செய்தி. 21ஆம் தேதி எதிர்ப்பு பேரணியில் மஹிந்த ராஜபக்சவும் பங்கேற்பு என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. கட்டுநாயக்கவிலிருந்து திருப்பிவிடப்பட்ட 3 விமானங்கள். தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கின்ற போது கல்முனை குப்பை பிரச்சனைக்கு தீர்வு, சில தினங்களில் பணிகள் வளமைக்கு என்கிறதான செய்தி தொடர்கிறது. சாய்ந்தமரத்தில் பயனாளிகளுக்கு 2ஆம் கட்ட காசோலைகள் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. வைத்திய அத்தியட்சர்கள் நியமனம் மீண்டும் நீடிக்கப்பட்டது, தடை உத்தரவு. புல்மோட்டை கனியமணல் கூட்டுத்தாபன ஊழியர்களுடைய போராட்டம் தொடர்கின்றது என்கிறதான செய்தி. அம்பாறை மாவட்டத்துக்கு புதிய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர். இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது சபாநாயகர் அலுவலகத்தில் பாம்பு நுழைந்ததால் பதற்றம் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள இந்த செய்தி. பொய் செய்திகளை பரப்பி பிரித்தானியாவில் ரூபாய் 2.3 கோடி சம்பாதித்த இலங்கை ஊடக பிரபலம். இலங்கையை சேர்ந்த சமூக ஊடக பிரபலம் ஒருவர் பிரித்தானியா பற்றிய தவறான தகவல்களை பதிவேற்றும் பேஸ்புக் பக்கங்களை நடத்தி 230,000 பவுண்ட்ஸ்கள் வரை சம்பாதித்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்கிறதான செய்தி தொடர்கின்றது. மாணவர்களுக்கு 1 வருட உத்தரவாதத்துடன் காலனி என்கிறதான ஒரு செய்தி. சொகுசு வாகனங்கள் இறக்குமதி அதிகரிப்பு. நீதிமன்ற தீர்ப்பின் பின் ஆசிரியர் நியமனங்கள் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. நாட்டில் 2.28 மில்லியனுக்கும் அதிகமானோர் மரணத்துக்கு பின் கண்தானம் செய்ய உறுதி. வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள பாதாள குழுவினருக்கு வேலை என்கிறதான ஒரு செய்தி. இலங்கைக்கு நன்கொடையாக 2 விமானங்கள் 10 கெலிகள் என்கிறதான செய்திகள் இன்று ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலுமே நாங்கள் வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக தேசிய இன பிரச்சினைக்கான தீர்வு தேடும் பொறிமுறை ஜனவரியில் ஆரம்பமாகும், தமிழரசு கட்சியினரிடம் ஜனாதிபதி உறுதி. நாட்டின் தேசிய இன பிரச்சினைக்கான தீர்வு காணும் பொறிமுறை ஜனவரி மாதம் ஆரம்பமாகும் என இலங்கை தமிழரசு கட்சியினரிடம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உறுதியளித்திருக்கிறார் என்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் மாவீரர் வாரம் நாளை ஆரம்பம். ஈழத்தமிழர்களின் உரிமைக்காக போராடி உயிர் நீத்த வீரமறவர்களை நினைவேந்தும் மாவீரர் வாரம் நாளை 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆரம்பமாக இருக்கிறது. தமிழர்கள் அதிகமாக வாழும் வடக்கு கிழக்கு மாகாணங்களிலும் தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழும் தேசம் எங்கும் வருடந்தோறும் நவம்பர் 27ஆம் தேதி மாவீரர் நாள் அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த வருடமும் மாவீரர் நாள் நினைவேந்தலை தமிழ் மக்கள் வாழும் இடங்களில் நிகழ்த்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நவம்பர் மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை மாவீரர் வாரம் அனுஷ்டிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது என்று அந்த கட்டப்படப்பட்ட செய்தி. அதேபோல அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பில் அவதானம் செலுத்தப்படும், தமிழரசு கட்சியினரிடம் அனுர தெரிவிப்பு. அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பில் அவதானம் செலுத்துவேன் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். இலங்கை தமிழரசு கட்சி உறுப்பினர்களுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கும் இடையில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் அரசியல் கைதிகள் விவகாரம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் என்ற செய்தியும், தமிழ் மக்களின் பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு அவசியம், ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு என்ற கட்டமிடப்பட்ட செய்தி. பிரான்சிலிருந்து நாடு திரும்பிய இளைஞன் கொலை, நெல்லியடியில் சம்பவம். பிரான்ஸ் நாட்டிலிருந்து தாயகம் திரும்பிய யாழ்ப்பாண இளைஞர் ஒருவர்
வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். நெல்லியடி தூதாவளை வீதியில் நேற்று அதிகாலை 12:45 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இதில் தூதாவளை கரணவாய் கரவட்டியை சேர்ந்த ராஜகுலேந்திரன் பெருந்தன் வயது 29 என்ற இளைஞனை படுகொலை செய்யப்பட்டவர் ஆவார். நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை இரவு இளைஞனுக்கு தொலைபேசி அழைப்பு வந்ததை அடுத்து இளைஞன் வீட்டிலிருந்து வெளியே சென்ற நிலையில் நேற்று புதன்கிழமை அதிகாலை வீட்டிற்கு சற்று தொலைவில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். இளைஞன் கூறிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் என ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அதேவேளை இளைஞன் சடலமாக மீட்கப்பட்ட இடத்திற்கு அருகில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் இரு இளைஞர்கள் மோட்டார் சைக்கிளில் பயணிக்கும் காட்சியும் பதிவாகியுள்ளன. குறித்த இரு இளைஞர்கள் அவர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிள் அத்துடன் இளைஞனுக்கு வந்த தொலைபேசி அழைப்பு தொடர்பிலும் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்திருக்கின்றனர். சடலம் உடற்கூட்டு பரிசோதனைகளுக்காக வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகளை நெல்லியடி போலீசார் முன்னெடுத்திருக்கிறார்கள் என்று அந்த செய்தி. 70,000 பேரை அரசு சேவையில் ஆட்சேர்ப்பு செய்வதற்கு அனுமதி. அரசு சேவை, மாகாண அரசு சேவை மற்றும் கூட்டுத்தாபனங்கள் மற்றும் சட்ட ரீதியான சபைகளுக்கும் சுமார் 70,000 பேரை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான அனுமதி கிடைக்கப்பெற்றிருக்கிறது என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும். திருகோணமலை விகாரை கட்டுமானங்களை நிறுத்துக திருகோணமலை நீதவான் விகாராதிபதிக்கு உத்தரவு. திருகோணமலை கோட்டை வீதியில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ சம்புத்த ஏந்தி விகாரைக்கு சொந்தமான தற்காலிக கட்டிடத்தின் தற்போதைய கட்டுமானங்களை இத்துடன் நிறுத்தவும் புதிய கட்டுமானங்கள் அல்லது மாற்றங்கள் எதையும் செய்யக்கூடாது என்றும் திருகோணமலை தலைமை நீதவான் MNM சம்துதீன் நேற்று விகாராதிபதிக்கு உத்தரவிட்டிருக்கிறார். திருகோணமலை போலீஸ் கண்காணிப்பாளர் JL அஜித்குமார், துறைமுக போலீஸ் பொறுப்பு அதிகாரி மற்றும் தலைமை ஆய்வாளர் KWUSK சமரசிங்கு ஆகியோர் முன்வைத்த உண்மைகளை பரிசீலித்த பின்னர் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்தது. திருகோணமலையில் உள்ள டச்சு விரிகுடா கடற்கரையில் ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி விகாராதிபதி தற்காலிகமாக கட்டிடம் கட்டுவது தொடர்பாக கடலோர பாதுகாப்பு மற்றும் கடலோர வள முகாமைத்துவ பிரிவு தாக்கல் செய்த முறைப்பாட்டை தொடர்ந்து போலீசார் நீதிமன்றத்தில் அறிக்கையை சமர்ப்பித்திருந்தனர். இதன்போது முன்வைக்கப்பட்ட உண்மைகளை பரிசீலித்த நீதவான் தொடர்புடைய கட்டுமானத்தின் முன்னேற்றம் மற்றும் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை குறிக்கும் அறிக்கையை 26ஆம் தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் துறைமுக போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார். இதற்கிடையில் சம்பந்தப்பட்ட நீதிமன்ற உத்தரவின் நகல்களை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட விகாராதிபதியிடம் ஒப்படைக்க போலீசார் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இதற்கிடையில் சம்பவம் தொடர்பாக பொதுமக்கள் பாதுகாப்பு செயலாளர் ஜனாதிபதி அறிக்கை ஒன்றையும் கோரியிருக்கிறார். மேலும் சம்பவ இடத்திற்கு விஜயம் செய்த திருகோணமலை போலீஸ் குற்றவியல் ஆய்வகத்தின் குழு ஒன்றும் அருகில் உள்ள பாதுகாப்பு வேலியை வெட்டி அறிவியல் ஆதாரங்களை பதிவு செய்ய நடவடிக்கை எடுத்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது என்று அந்த செய்தி. இவை வலம்புரியுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் ஆதாரங்கள் அளிக்கப்பட்டாலும் உண்மையை வெளிக்கொணர்வோம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரம் தொடர்பில் ஜனாதிபதி சூழலை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஆதாரங்கள் அளிக்கப்பட்டிருந்தாலும் அந்த படுகொலைக்கு பின்னால் உள்ள உண்மையை வெளிக்கொணர்வதை அரசாங்கம் நிறுத்தாது என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும். யாழ் மாவட்டத்தில் நெற்பயிரில் இலை மடிச்சு கட்டி நோய் தாக்கம், விவசாயிகளுக்கு விடுவிக்கப்பட்ட எச்சரிக்கை. யாழ் மாவட்டத்தில் நெற்பயிரில் இலை மடிச்சு கட்டி நோய் தாக்கம் உணரப்படும் நிலையில் விவசாயிகள் உரிய காலப்பகுதியில் அருகிலுள்ள விவசாய போதனா ஆசிரியர்களின் ஆலோசனைகளை பெறுமாறும் வடமாகாண பிரதி விவசாய பணிப்பாளர் அஞ்சனா தேவி ஸ்ரீரங்கன் தெரிவித்திருக்கிறார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போது மழை பெய்த பின் காற்றோடு சேர்ந்த குளிருடனான காலநிலை அதிகமாக நிலவுவதால் நெற்பயிரில் இலை மடிச்சு கட்டி நோய் தாக்கம் ஆரம்பித்திருக்கிறது. யாழ் மாவட்டத்தில் தென்மராட்சி பகுதிகளில் உள்ள வயல் நிலங்களில் குறித்த நோய் தாக்கம் அவதானிக்கப்பட்டுள்ள நிலையில் ஏனைய பகுதிகளிலும் நோய் தாக்கம் ஏற்படுவதற்கான அறிகுறிகள் நிலவுகின்றன. ஆகவே விவசாயிகள் குறித்த நோய் தாக்கத்தை ஆரம்பத்தில் கட்டுப்படுத்துவதற்கு அருகிலுள்ள விவசாய போதனாசிரியர்களை அணுகி அவர்களின் ஆலோசனைகளை பெற்று கிருமி நாசினிகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும். பாராளுமன்ற விவகார குழுவிலிருந்து விலகினார் நாமல் ராயபக்ச. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச பாராளுமன்ற விவகார குழுவிலிருந்து விலகியுள்ளதாக தகவல்கள் வெளியாக இருக்கிறது என்ற செய்தி. விளம்பரினுடைய விளையாட்டு செய்திகளுக்குள் 3 ஆண்டுகள் கடும் உழைப்பை வழங்குவேன், தேசிய அணியில் இடம் பிடிப்பேன், ஈராண்டுகளுக்கு முன்னர் சொன்னதை செய்து காட்டிய யாழ் மண்ணின் மைந்தன். பாகிஸ்தானில் நடைபெறவுள்ள 20-20 முத்தரப்பு தொடருக்கான இலங்கை தேசிய ஆடவர் அணியில் இளம் சுழற்பந்து வீச்சாளர் விஜயகாந்த் வியாஸ்காந்த் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அறிவித்திருக்கிறது. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் வெளியிட்டுள்ள உத்தியோகபூர்வ அறிவிப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒருநாள் தொடரின் போது தசைப்பிடிப்பு காரணமாக பாதிக்கப்பட்ட வனிது கசரங்க இன்னும் முழுமையாக குணமடையாத நிலையில் அவருக்கு பதிலாக வியாஸ்காந்த் அணியில் இணைக்கப்பட்டுள்ளார். தற்போது கட்டாரில் நடைபெற்று வரும் வளர்ந்து வரும் நட்சத்திரங்களுக்கான ஆசிய கிண்ண தொடரில் இலங்கை அணிக்காக விளையாடி வரும் வியாஸ்காந்த் அங்கிருந்து நேரடியாக பாகிஸ்தானுக்கு பயணிக்கவிருக்கிறார். நேற்று முன்தினம் ஆரம்பமாகிய இந்த முத்தரப்பு தொடரில் தனது முதல் போட்டியில் இன்று வியாழக்கிழமை இலங்கை அணி சிம்பாப்வே அணியை எதிர்கொள்ள உள்ளது என்று அந்த விளையாட்டு செய்தியும். முத்தரப்பு T20 முதல் போட்டியில் பாகிஸ்தான் த்ரில் வெற்றி என்ற செய்தியும்.
ஸ்கொட்லாந்து கால்பந்து அணியின் 28 வருட கனவு நனவானது என்ற செய்திகள் விளையாட்டு செய்திகளாக இருக்கிறதும். தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் அதிகரிக்கும் டெங்கு நோய் தாக்கம், யாழில் இதுவரை 1220 பேர் அடையாளம் என்ற செய்தியும், பதிவு செய்யாத முதியோர் இல்லங்கள் முன்னறிவித்திலிருந்து இடைநிறுத்தப்படும், யாழ் மாவட்ட அரச அதிபர் பிரதீபன் தெரிவிப்பு. இதுவரை பதிவு செய்யப்படாத முதியோர் இல்லங்கள் 3 மாதத்துக்குள் பதிவு செய்யப்பட வேண்டும் என யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதீபன் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி. துறையூர் மீன் சந்தை விவகாரம் விரைவில் சட்ட நடவடிக்கை, தவிசாளர் அசோக்குமார் தெரிவிப்பு என்ற செய்தியோடு வெளிநாட்டு செய்திகளுக்குள் லெபனான் எல்லையில் இஸ்ரேலின் பாதுகாப்பு சுவர் அகற்றுமாறு ஐநா வலியுறுத்துகின்ற செய்தி. போதையில் மரணத்தை ஏற்படுத்தினால் இனி தப்ப முடியாது என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் மகிந்தவை சந்தித்த இந்திய துணை தூதுவர் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. அதேபோல திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் கரச்சி பிரதேச சபையில் கண்டனம் நிறைவேற்றும் என்ற செய்தியும், வலம்புரியினுடைய ஆசிரியர் தலையங்கமாக அனூர் அரசுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் சதி திட்டம் என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கம். அதேபோல் உள்நாட்டு செய்திகளுக்குள் திருமலையில் அரங்கேறிய சம்பவம் புத்தரை கைது செய்ததற்கு சமம், அனூர் அரசு மீது கம்மன் பில கடும் சீட். இலங்கையின் வரலாற்றில் புத்தர் சிலையை கைது செய்த முதல் ஆட்சியாளராக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா சாதனை படைத்திருக்கிறார். புத்தரை கைது செய்வதற்கு சமமாக இடம்பெற்ற இந்த சம்பவத்தால் ஒட்டுமொத்த பௌத்த சமூகமும் அதிர்ச்சி அடைந்துள்ளது என பிபிதுருகல உரிமையவின் தலைவர் உதயஹமன் பில நேற்று தெரிவித்தார் என்ற செய்தி. போதை வஸ்து ஒழிப்பு திட்டத்தால் மண்ணெண்ணெய் பட்ட சாரை போல் கலக்கத்தில் எதிரணியினர் என்ற செய்தியும் காணப்படுகிறது. இவை வலம்புரியினுடைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் உதயன் பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். உதயன் நாளிதழுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். அந்த வகையில் பார்க்கின்ற போது உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக இனப்பிரச்சினைக்கு தீர்வு அடுத்த ஆண்டில் கிட்டும், தமிழரசு கட்சியிடம் ஜனாதிபதி அனுர உறுதி, அரசியல் கைதிகள் தொடர்பில் அவதானிப்பாராம். தேசிய இன பிரச்சினைக்கு தீர்வு காண்பது தொடர்பான நடவடிக்கைகளை அடுத்த வருடம் முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியினரிடம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பில் அவதானம் செலுத்துவதாகவும் கூறியுள்ளார் என்கிறதான இந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது திருகோணமலை விகாரி கட்டுமானத்தை முன்னெடுக்க வேண்டாம், நீதிமன்றம் உத்தரவு என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. சாட்டி கடற்கரையில் சவுக்குகளை பராமரிக்க தீர்மானம் என்கிறதான இந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. உயிரியல் பாட விடைத்தாள்களை அனுப்ப மறந்த அதிகாரிகள், இலங்கை பரீட்சை திணைக்கள வரலாற்றில் முதன்முறையாக நெல்லியடியில் சம்பவம். 21 மாணவர்களுடைய தலையில் இறங்கியது இடி. அதாவது இந்த செய்தியை பார்க்கின்ற போது நெல்லியடியில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்று உயர்தர பரீட்சை மையமாக செயற்பட்டு வரும் நிலையில் அங்கு உயிரியல் பாடத்தை எழுதிய மாணவர்களுடைய முதலாம் பகுதி விடைத்தாள்களை திருத்தற் பணிகளுக்கு அனுப்பாமல் தவறவிடப்பட்டுள்ளது. இலங்கையின் கல்வித்துறை வரலாற்றிலேயே இவ்வாறான மோசமான கவனக்குறைவு அல்லது தவறு இம்முறையே நேர்ந்திருப்பதுடன் தொடர்புடைய மாணவர்களின் கல்வி வாழ்க்கைக்கு மிகவும் மோசமான முறையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. நெல்லியடியில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்று பரீட்சை மத்திய நிலையமாக செயற்பட்டு வருகின்றது. அங்கு சமீபத்தில் உயிரியல் பாடத்தின் முதலாம் பகுதியான பல்தேர்வு வினா பரீட்சை நடத்தப்பட்டுள்ளது. இதன்போது 21 மாணவர்கள் பரீட்சையில் தோற்றி விடைகளை எழுதி முறைப்படி கையளித்துள்ளனர். இந்த விடைத்தாள்களை அன்றைய தினமே உயரிய பாதுகாப்புடன் திருத்தல் பணிகளுக்காக அனுப்பப்பட வேண்டும். ஆனால் பரீட்சை நிலையத்தில் கடமையாற்றியவர்களுடைய கவனக்குறைவால் அவை திருத்தல் பணிகளுக்காக அனுப்பப்படவில்லை. 3 நாட்களின் பின்னர் சென்று பார்த்த போதே காகிதாதிகளுடன் அவை கட்டப்பட்டு இருந்தமை அவதானிக்கப்பட்டுள்ளது. தற்போது அந்த விடைத்தாள்களை திருத்தல் பணிகளுக்காக அனுப்ப முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதனால் தொடர்புடைய 21 மாணவர்களும் பெருமளவில் புள்ளிகளை இழக்கும் கட்டாயம் தோன்றியுள்ளது. உயர்தர பரீட்சையில், அதுவும் உயிரியல் போன்ற பாடங்களில் 1 அல்லது 2 புள்ளிகளை கூட மாணவர்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் என்ற வகையில் அமைகின்றன. இவ்வாறு இருக்கையில் ஒரு பகுதி விடைத்தாள்கள் திருத்தல் பணிகளுக்கு அனுப்பப்படாமை மாணவர்களுடைய இத்தனை ஆண்டுகால கல்வி வாழ்க்கையையும் அர்த்தமற்றதாக மாற்றியுள்ளதுடன் அவர்களுடைய உச்சகட்ட மன அழுத்தத்துக்கும் தள்ளியுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் கல்வி திணைக்களங்களின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அந்த பரீட்சை மத்திய நிலையத்தில் கடமையாற்றியவர்கள் அங்கிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் அவர்களுக்கு எதிராக திணைக்கள ரீதியாக விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என்கிறதான இந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக முதற்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது திருகோணமலை சம்பவத்துடன் தொடர்புடைய போலீஸ் அதிகாரிகளை உடன் பதவி நீக்குங்கள், பிரதான எதிர்க்கட்சி வலியுறுத்து. நல்லூரில் நாளை மாவீரர்களுக்கு நினைவாலயம் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. தேர்தலை இழுத்தடிப்பதற்கு எல்லை நிர்ணய கதைகள், ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு. போதைப்பொருள் வியாபாரம் 8 பேர் நேற்று கைது, 2 நீண்டகால வியாபாரிகள் என்கிறதான இந்த செய்தி. நடுவீதியில் நள்ளிரவில் இளைஞர் குத்தி கொலை, கரணவாய் பகுதியில் சம்பவம், சிசிடிவி பதிவுகளும் சிக்கின என்கிறதான செய்திகள்
முதற்பக்க செய்திகளாக உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போதும் சம்பள முரண்பாடுகளை தீர்க்க வலியுறுத்தி தொடர் போராட்டம் இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவிப்பு. அரசாங்கம் கூறுவது போன்று 2027 ஆண்டு வரை அடிமையாக வாயை மூடிக்கொண்டிருக்க நாம் தயாரில்லை என்று இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்தி. 2 விமானங்கள் 10 ஹெலிகள் இலங்கைக்கு நன்கொடை என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் தேசிய பாதுகாப்பு பலவீனம் திலீப் ஜெயவீர எம்பி கண்டுபிடிப்பு. திருமலை விவகார தீர்வுக்கு ஒருமைப்பாட்டு குழு தேவை, பீகாருக்கு ஆதரவாக சஜித் ஆவேசம். வேகமாக பரவும் சிக்குன்குனியா நோய் வேகமாக பரவி வருவதாக சுகாதார நுண்ணுயிர் அதிகாரிகள் சங்கம் எச்சரித்துள்ளது என்கிறதான செய்தி. இலங்கையில் உயிர் மாய்ப்புகளில் ஆண்களே அதிகம் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. மாணவி துஷ்பிரயோகம் ஆசிரியருக்கு மறியல். மன்னார் கடலை ஜப்பான் அரசு ஆராய்வு என்கிறதான செய்தி பிரசுரமாயிருக்கின்றது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது அரசு சேவைக்கு 70,000 பேர் ஆட்சேர்ப்பு என்கிறதான ஒரு செய்தி. சுற்றி வளைப்பு 865 பேர் கைது என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாயிருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போதும் இனவாதமற்ற அரசியல் கலாச்சாரம் உருவாக்கும் என்ற தமிழருடைய நம்பிக்கையை தகர்த்த திருமலை புத்தர் சிலை விவகாரம் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் சுட்டிக்காட்டு. திருகோணமலை கடற்கரையில் சட்டத்துக்கு முரணான வகையில் புத்த பிக்குகளினால் புத்தர் சிலை ஒன்று நிறுவப்பட்டிருக்கிறது. இனவாதமற்ற புதிய அரசியல் கலாச்சாரம் ஒன்று உருவாகும் என்று வாக்களித்த தமிழ் மக்கள் இன்று ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்று யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் சுட்டிக்காட்டியுள்ளது என்கிறதானது செய்தி. இம்மாதம் தொடக்கம் மீனவர் ஓய்வூதிய திட்டம் என்கிறதான கட்டமிடப்பட்ட ஒரு செய்தி. வடக்கு கிழக்கு அபிவிருத்தியில் விசேட கவனம் செலுத்தும் அரசு அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவிப்பு. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண அபிவிருத்தி தொடர்பாக விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. பலாலி விமான நிலையத்தையும் காங்கேசன்துறை துறைமுகத்தையும் இந்தியாவின் ஒத்துழைப்புடன் அபிவிருத்தி செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கான அமைச்சரவை பத்திரமும் சமர்ப்பிக்கப்பட்டு அனுமதி பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது என வெளிவிவகாரம் வெளிநாட்டு தலைவர்கள் மற்றும் சுற்றுலாத்துறை அபிவிருத்தி அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற வரவு செலவு திட்டத்தின் குழுநிலை விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது பெண்கள் மீது வன்முறை இலங்கையில் அதிகரிப்பு என்கிறதான செய்தி. செயற்கை அவயவங்களை பெற வடக்கு கிழக்கிலிருந்து 35 பேர் இந்தியா பயணம். தமிழர் வரலாற்று தொன்மம் சிதைப்பதற்கு அரசு முயற்சி, கரைத்துறை பெற்று பிரதேச சபை கண்டனம். தெல்லிப்பளை மருத்துவமனையை அடையாளப்படுத்த பெயர் பலகை என்கிறதான செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. கல்லாறு கிராம பிரச்சனை ஆராய நடமாடும் சேவை. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது ராஜபக்ஷ அரசில் நடந்தவையே தேசிய மக்கள் சக்தி அரசிலும் தொடர்கிறது. சாணக்கியன் எம்பி சுட்டிக்காட்டு. கல்வியற் கல்லூரிகளுக்கு விண்ணப்பிக்க நிகழ்நிலை வசதி என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது. பாதாள குழுக்களை ஒடுக்கும் நடவடிக்கைகள் துரிதகதியில் அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவிப்பு. இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது இனவாத பொறிமுறையிலிருந்து நாட்டை மீட்க நடவடிக்கை அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு. இனவாத பொறிக்குள்ளிருந்து நாட்டு மக்களை மீட்டு நாம் அனைவரும் இலங்கையர்கள் தான் என்ற நிலைமையை உணர வைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். அதற்கான ஆரம்பமாகவே இலங்கையர் தினம் நடத்தப்பட உள்ளது என்று கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். தெல்லிப்பளை சந்தியில் மாவீரர் நினைவேந்தல் என்கிறதான ஒரு செய்தி. மருத்துவ நிபுணர்களுக்காக சேவை சட்டவரவு தயாரிப்பு. 74 கிராமிய பாலங்களை நிர்மாணிப்பதற்கு அனுமதி என்கிறதான செய்திகள் இன்றைய உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். தினக்குரல் நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக புதிய அரசியலமைப்பினூடாக இனப்பிரச்சினைக்கு தீர்வை காண்போம். 2026 ஜனவரியில் பணிகள் ஆரம்பமாகும். தமிழரசு கட்சிக்கு உறுதியளித்தார் ஜனாதிபதி அனுரகுமார. மாகாண சபை தேர்தல் விரைவில் நடாத்தப்படும் எனவும் உறுதியளிப்பு என்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தமிழ் மக்களுக்கு சஜித் துரோகம் செய்துவிட்டார். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தில் தெரிவித்த கருத்துக்களுக்கு சஜித் பிரேமதாசா தமிழ் மக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கிறார். அவர் தனக்கு வாக்களித்த தமிழ் மக்களுக்கு துரோகம் அழைத்து விட்டார் எனவும் கூறியிருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றுகையிலேயே ஸ்ரீதரன் மேற்கொண்டவாறு தெரிவித்தார். இதன்போது அவர் மேலும் கூறுகையில் திருகோணமலையில் புத்தர் சிலை ஒன்று பிரதிஷ்டை செய்த விவகாரம் தமிழ் மக்களிடம் ஆத்திரத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. திருகோணமலை பகுதியில் சட்டவிரோதமான முறையில் புத்தர் சிலை வைக்கப்படுகிறது. அது போலீசாரால் அகற்றப்படுகிறது. பின்னர் போலீசாரை அதே இடத்தில் வைக்கிறார்கள். இந்த சம்பவம் குறித்து சபையில் உரையாற்றிய எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா இந்த சம்பவத்தை தேசிய பிரச்சனையாக பார்க்க வேண்டும், சிலையை அதே இடத்தில் வைக்க வேண்டும் என்று ஆக்ரோஷமாக குறிப்பிட்டது ஆச்சரியமாக உள்ளது. ஜனாதிபதி தேர்தலில்
சஜித் வெற்றி பெற்றால் அனைத்து பிரச்சினைக்கும் தீர்வு கிடைக்கும் என்று எண்ணி தமிழ் மக்கள் அவருக்கு வாக்களித்தார்கள். சஜித் பிரேமதாசா இந்த கருத்தை மீளப்பெற வேண்டும். தமிழ் மக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டும். இந்த நாட்டில் மதத்தை முன்னிலைப்படுத்தித்தான் காலம் காலமாக பிரச்சனைகள் தோற்றம் பெற்றன. திருகோணமலை குச்சவெளி பிரதேச செயலர் பிரிவின் இராணுவத்தின் ஒத்துழைப்புடன் 30 விகாரைகள் கட்டப்படுகின்றன. திரியாய் பகுதியில் 2 சிங்களவர்களுக்காக ஒரு விகாரை கட்டப்படுகிறது. கிழக்கில் பல இடங்களில் காணிகள் சட்டவிரோதமான முறையில் கைப்பற்றப்பட்டு விகாரைகள் கட்டப்படுகின்றன. அரசாங்கம் இதனை தடுக்க வேண்டும். இல்லையேல் இந்த நாட்டில் நல்லிணக்கம் இல்லாதொழியும் இது மிக அபாயகரமானது என்று ஸ்ரீதரன் எம்பி தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும், புத்த சிலை விவகாரத்துடன் வடக்கு கிழக்கில் அரசின் செல்வாக்கு ஒளிந்துவிட்டது, சாணக்கிய நம்பி தெரிவிப்பு என்ற செய்தி, உயர்தர பரீட்சை விடைத்தாள்களை அனுப்ப தவறிய அதிகாரிகள் 2 அதிரடி இடைநிறுத்தம், நெல்லியடி பரீட்சை மண்டபத்தில் சம்பவம் என்ற செய்தியும், நாமலின் சட்டக்கல்வி தொடர்பில் சந்தேகம், அமைச்சர் நலிந்த ஜெயதிச வெளிக்குணர்வு என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும், கிளிநொச்சி நகரில் துணிகர கொள்ளை 7 கடைகள் உடைக்கப்பட்டன என்ற செய்தியும் தினக்குரலுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள், பௌத்தமயமாகும் செயற்பாடுகள் நாட்டின் வளர்ச்சிக்கும் இன ஐக்கியத்துக்கும் பங்களிக்காது, திருகோணமலையிலும் திருக்கோணேஸ்வரத்திலும் அதன் வரலாற்று முக்கியத்துவத்தையும் தமிழர்களின் மத வழிபாட்டு உணர்வுகளையும் சிதைக்கும் வகையில் சட்டத்துக்கு புறம்பாக நிர்மாணிக்கப்பட்டு வரும் புதிய புத்தர் சிலைகளுக்கு அந்த பகுதியை பௌத்தமயமாக்கும் செயற்பாடுகளும் நாட்டின் வளர்ச்சிக்கும் இன ஐக்கியத்துக்கும் ஒருபோதும் பங்களிக்காது என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி. யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீடம் நடாத்தும் மானுடம் 2வது சர்வதேச ஆய்வு மாநாடு நேற்று பல்கலைக்கழகத்தில் ஆரம்பமானது என்று மாநாடு தொடர்பான புகைப்படங்களும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. நாளைய பேரணியில் கலந்து கொள்வேன் மஹிந்த ராயபக்ச தெரிவிப்பு என்ற செய்தி, சம்பளம் கோரி போராடவில்லை, மக்களின் பிரச்சனையை உணர்ந்து அரசாங்கம் சம்பளம் அதிகரிப்பு என்ற செய்தியும், நுகையகுடை பேரணிக்கு போட்டியாக தங்காலையில் மக்கள் கூட்டம், டிவி சாணக எம்பி குற்றச்சாட்டு என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக தினக்குரலுடைய குரல் பதிப்பாக மாணவர்களின் எதிர்காலமும் பொறுப்பற்ற அதிகாரிகளும் என்ற தலைப்பிலே குரல் பதிப்பு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கடந்த கால அரசுகள் போன்று கல்முனை வடக்கு பிரதேச செயலக விடயத்தில் இந்த அரசும் என்ற செய்தி, இந்திய இழுவைமடி படகுகளை கட்டுப்படுத்தாமல் கடத்தொழிலை எவ்வாறு அபிவிருத்தி செய்ய முடியும், வடமராட்சி வடக்கு கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாஜ தலைவர் வர்ணகுலசிங்கம் தெரிவிப்பு என்ற செய்தியோடு, வெளிநாட்டு செய்திகளுக்குள் தவறுகள் நடக்க அதிக வாய்ப்புண்டும், ஏஐ செயலிகள் சொல்வதை கண்மூடித்தனமாக நம்பாதீர்கள், எச்சரிக்கும் கூகுளின் தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை. செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ செயலிகள் சொல்வதை கண்மூடித்தனமாக மக்கள் நம்பக்கூடாது என்று கூகுளின் தாய் நிறுவனமான ஆல்பர்ட்டின் தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை அறிவுறுத்தி இருக்கிறார் என்ற செய்தி வெளிநாட்டு செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள், மாகாண சபை தேர்தல் முறைமை தொடர்பில் விரைவில் தீர்மானம், அமைச்சர் சந்தனா அபேரத்ன தெரிவிப்பு. மாகாண சபை தேர்தல் முறைமை குறித்து வெகு விரைவில் உரிய தீர்மானம் எடுக்கப்படும் என பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சர் சந்தனா அபேரத்ன தெரிவித்திருக்கிறார். எந்த மாகாணத்திலும் இல்லாத நிர்வாக நடைமுறை வடக்கு மாகாணத்தில் என்ற செய்தி தினக்குரலுடைய ஆசிரியர் தலையங்கமாக மாவீரர் நாளுக்கு தடை போடும் அரசு என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கம். அதே போல இறுதிப்பக்க விளையாட்டு செய்திகளுக்குள், முத்தரப்பு T20 தொடர் சிம்பாப்வேயை வீழ்த்தி பாகிஸ்தான் வெற்றி என்ற செய்தி, பவுமாவிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் கவாஸ்கர் அறிவுரை, இலங்கை T20 அணியில் வியாஸ்காந்த் இன்றைய போட்டியில் களமிறங்குவாரா என்ற கேள்வியோடு செய்தி. இவை தினக்குரலுடைய முதன்மை செய்திகளாகவும் இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய நாளிதழ்களுடைய முதன்மை செய்திகளாகவும் இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே. சிறிய ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.